ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபவுண்டேஷன்ன்றதே கருப்பாக இருக்கிறவங்கள வந்து வெள்ளையாக காட்டி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. நமக்கு இருக்கிற பியூட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது தான் மேக்கப். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ஃபவுண்டேஷன், நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக் இது எல்லாமே வந்து சூஸ் பண்ணி நம்ம மேக்கப் போட்டிங்கன்னா அது ஒரு நேச்சுரல் லுக்காகவே கொடுக்கும். உண்மையாகவே ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஃபவுண்டேஷன்ன்றது ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கொடுக்கும், நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டால் டூ டார்க் ஆகிடும், டூ லைட் ஆகிடும், இல்லைனா ஆரஞ்சு ஆகிடும், ஆஷி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான நம்ம ஷேட் போட்டிங்கன்னா நமக்கு அந்த ஒரு பியூட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கரெக்டான ஷேடு எப்படி நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பர்ஃபெக்டான ஒரு ஃபவுண்டேஷன் ஷேடு நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து நம்ம ஸ்கின் டோன் வந்து என்ன கலரில் இருக்குது, ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பேசிக்கலி 3 ஸ்கின் டோன்ஸ் இருக்கும்: ஃபேர், மீடியம் அண்ட் டார்க். ஃபேர்னா ஒரு பிங்கிஷான க்ளோவில் இருப்பாங்க. மீடியம் ஸ்கின் டோன்னா ஸோ என்ன மாதிரி ரொம்ப ஃபேராக இருக்க மாட்டாங்க, அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்க்காகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன மாதிரி மீடியம் ஸ்கின் டோன். இன்னும் நெக்ஸ்ட் டார்க் ஸ்கின் டோன். டார்க் ஸ்கின் டோன்னா கொஞ்சம் ப்ரௌனாக ஒரு டஸ்கி டார்க் கலரில் இருப்பாங்க. இந்த 3 ஸ்கின் டோனில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்கின் டோன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அண்டர்டோன். நம்மளுடைய அண்டர்டோன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 3 அண்டர்டோன்ஸ் இருக்கும்: வார்ம், கூல் அண்ட் நியூட்ரல். ஸோ வார்ம் அண்டர்டோன்னா நம்ம அண்டர்டோன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வெயின்ஸ் வந்து இங்கே இருக்கும்ல, அது வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ வார்ம் அண்டர்டோன் இருக்கிறவங்களுக்கு ஆலிவ் கலர் அண்ட் லோ வெயின்ஸ் இருக்கும் இங்கே. அதே கூல் அண்டர்டோன்னா பிங்க், ப்ளூயிஷ், இந்த காம்பினேஷனில் வந்து வெயின்ஸ் இருக்கும் இங்கே. நியூட்ரல்னா அப்படி வார்மாக இருக்காது, கூலாகவும் இருக்காது. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கும். ப்ளூ, க்ரீன், அந்த கலரில் வந்து நமக்கு வெயின்ஸ் தெரியும். ஸோ நான் பக்கத்தில் வந்து இமேஜ் ஆட் பண்ணுவேன், நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய அண்டர்டோன் வந்து முதல்ல டிட்டர்மைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு 3 டைப்ஸ் இருக்கும்: லிக்விட் ஃபவுண்டேஷன் அண்ட் க்ரீம் ஃபவுண்டேஷன், பவுடர் ஃபவுண்டேஷன். பவுடர் ஃபவுண்டேஷன் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணணும். க்ரீம் ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ லிக்விட் ஃபவுண்டேஷன்றது எல்லா ஸ்கின் டைப்புக்கு வந்து மேட்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட், சூஸ் த ரைட் ஃபினிஷ். நமக்கு டியூயி ஃபினிஷ் அண்டு மேட் ஃபினிஷ், சாட்டின் ஃபினிஷ், இந்த 3 ஃபினிஷில் வந்து நமக்கு இந்த ஃபவுண்டேஷன் கிடைக்குது. மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு நல்லாயிருக்கும், ஃபேஸில் வந்து ஷைன் வந்து கம்மி பண்ணும். அதே டியூயி ஃபினிஷ் வந்து ட்ரை ஸ்கின், டல் ஸ்கின்க்கு நல்லாயிருக்கும், நம்ம ஃபேஸில் வந்து ஒரு ரேடியன்ட் க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ சாட்டின் ஃபினிஷ்ன்றது ஒரு நியூட்ரல் லுக் கொடுக்கும். ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் ஃபினிஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் நம்ம வந்து மால்ஸ்க்கு போனால் நமக்கு வந்து அவங்க வந்து செக் பண்ணி நம்ம கரெக்டான ஒரு ஃபவுண்டேஷன் கொடுப்பாங்க. பட் நம்ம வீட்டில் இருந்துட்டு ஆன்லைனில் வந்து எப்படி நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறதுன்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோடய ஸ்கின் டோன் வந்து மீடியம் ஸ்கின் டோன். ஸோ நான் வந்து ஃபேராக இருக்கிறது வந்து எடுத்துட்டேன், அப்புறம் வந்து டார்க்காக இருக்கிறது வந்து லெஸ் பண்ணிட்டேன். அப்புறம் மீடியம் ஸ்கின் டோனில் வந்து உங்களுடைய அண்டர்டோன் டிட்டர்மைன் பண்ணுங்கள். என்னுடைய அண்டர்டோன் வந்து வார்மாக இருக்குது, வார்ம் அண்டர்டோன் இருக்குது. ஸோ வார்ம் அண்டர்டோனுக்கு எது செட் ஆகும்னு சொல்லி ஒரு 3 இருக்குது லாக்மி ஃபவுண்டேஷனில்.
அது வந்து அந்த 3ல வந்து நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த 3ல வந்து என்னோட கை வந்து பக்கத்தில் வச்சு நான் வந்து இந்த அண்டர்டோனுக்கு வந்து எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீப்பாக கொஞ்சம் பார்க்கும்போதும் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து லாக்மேல வந்து W180 வார்ம் நியூட்ரல் இந்த ஷேடு வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நான் எப்போவுமே வாங்குவேன். நம்ம பர்பிள் ஆப்பில் வந்து லாக்மி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணும்போது இந்த பிக்சர் கூட நமக்கு இருக்கும். ஸோ இது ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே நமக்கு கன்சீலர் கூட இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வார்ம் அண்டர்டோன் இருக்கிறவங்க வார்ம், பிஸ்கெட், பேஜ், கேரமல் இந்த கீவேர்ட்ஸ் இருக்கிறது ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூல் அண்டர்டோன் இருக்கிறவங்களுக்கும் இது, டீப் அண்டர்டோன் இருக்கிறவங்களுக்கும் இந்த கீவேர்ட்ஸ் இருக்கிறது ஷேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் முன்னாடி வந்து நான் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னு எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.